ஹலோ குட்டி சுட்டீஸ், வெல்கம் டு கதை நோவா. ஒரு கிராமத்துல ஒரு பழைய பாலடைஞ்ச மண் வீட்டுல முத்துவும் அவனோட பாட்டியும் ரொம்ப வறுமையில வாடிட்டு கஷ்டப்பட்டுட்டு வாழ்ந்துட்டு வந்தாங்க. பெத்தவங்க இல்லாத அந்த 8 வயசு முத்துவுக்கு அவனோட பாட்டி மட்டும்தான் எல்லாமுமே. ஒரு நாள் வீட்டுல ஒரு பருக்க அரிசி கூட இல்லாத நிலைமையில பாட்டி கண்ணுல கண்ணீரோட முத்துவ வேலைக்கு போக சொன்னாங்க. கண்ணா, ஏதாவது ஒரு வேலை தேடிக்கோடா, அப்போதான் நம்ம உயிர் பிழைக்க முடியும் அப்படின்னு பாட்டி சொல்ல முத்துவும் நம்பிக்கையோட கிளம்பினான். முத்து அந்த ஊர்ல இருக்க எல்லா கடைகளிலும் ஏறி ஏறி இறங்கினான். ஆனா விதியை யாரால மாத்த முடியும்? யாருமே முத்துவுக்கு வேலை தர முன் வரல. அந்த வருத்தத்தோடயே முத்து ஒரு காட்டு வழி பாதையில வீட்டுக்கு திரும்பி போயிட்டு இருந்தான். அந்த இடத்துல தற்செயலா ஒரு ஓணானை பார்த்தான். அந்த ஓணானை பார்த்த உடனே முத்து தன்னையே அறியாம அந்த ஓணாங்கிட்ட போய் தன்னோட கவலையெல்லாம் சொல்லிட்டு இருக்கான். ஓணானே, எனக்கு யாருமே வேலை தர மாட்டேங்கிறாங்க, நீயாவது ஒரு வேலை வாங்கி தரியா அப்படின்னு மழலை மொழி மாறாம கேட்டான். அந்த ஓணா வழக்கம் போல தன் தலைய மேலும் கீழும் ஆட்ட, சரி அப்போ நான் நாளைக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு முத்து கிளம்பிட்டான். மறுநாள் எப்பவும் போல தான் வீட்டுல சாப்பாடு கட்டிக்கிட்டு அந்த ஓணானை பார்க்க வேலைக்கு போற மாதிரியே வரான். ஆனா அந்த ஓணா அன்னைக்கும் தலைய மட்டும் ஆட்டிட்டு முத்துக்கிட்ட எந்த பதிலும் சொல்லாம அங்க இருந்து ஓடிடுது. முத்து வருத்தத்தோட வீட்டுக்கு போயிடுறான். மறுநாள் முத்து ஓணாங்கிட்ட, இன்னைக்காவது எனக்கு வேலை வாங்கி கொடு, இல்லைன்னா உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி கைய ஓங்கி அதை அடிக்க போறான். ஓணாம் பயந்துக்கிட்டு பக்கத்துல இருக்க பாறை இடுக்கு சந்துல போய் பூந்துக்குச்சு. இன்னைக்கு நீ எங்க போனாலும் உன்னை விட மாட்டேன் அப்படின்னு அந்த பாறையை நகர்த்தினான். அப்போதான் அங்க அவனுக்கு ஒரு அதிர்ச்சி காத்துட்டு இருந்தது. அங்க என்ன இருந்தது தெரியுமா குழந்தைகளே? பாறை கடியில ஒரு பெரிய புதியலே இருந்தது. அதை பார்த்ததும் அவனுக்கு பயங்கர ஹாப்பி. அதை எடுத்து தான் கொண்டு வந்த பேக்ல போட்டுக்கிட்டு நேரா வீட்டுக்கு போயிட்டான். பாட்டிக்கிட்ட நடந்ததெல்லாம் சொன்னான். முத்து அந்த பைய ஓபன் பண்ணி காமிச்சதும் பாட்டிக்கு பயங்கர சந்தோஷம். ஆஹா, நம்ம வறுமையெல்லாம் இனிமே தீரப்போகுது, நம்ம இனிமே சாப்பாட்டுக்கு கஷ்டப்படாம வாழலாம் அப்படின்னு நினைச்சு ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. ஆனா இந்த விஷயம் வெளியே தெரிஞ்சா ஆபத்துன்னு பாட்டி புரிஞ்சுக்கிட்டாங்க. அப்ப பாட்டி ஒரு தந்திரம் பண்ணாங்க. ஒரு கூட நிறைய பணியாரத்தை சுட்டு எடுத்துக்கிட்டு முத்துவ அந்த பாறைக்கு கூட்டிட்டு போக சொன்னாங்க. முத்துவும் முன்னாடி ஓடிட்டு இருக்க பாட்டி பின்னாடியே வந்து கூடையில இருந்த பணியாரத்தை வானத்துல தூக்கி தூக்கி எரிஞ்சுக்கிட்டே வந்தாங்க பாட்டி. முத்துவுக்கு ஒண்ணுமே புரியல. பாட்டி பாட்டி, வானத்துல பணியார மலை வருது பாருங்க அப்படின்னு சொல்லி சந்தோஷமா அந்த பணியாரத்தை கையில புடிச்சு சாப்பிட்டுக்கிட்டு விளையாண்டுக்கிட்டு அந்த பாறைக்கு பாட்டியை கூட்டிட்டு போனான். மறுநாள் ஊர்ல விஷயம் பரவி போலீஸ் விசாரணைக்கு வந்தாங்க. பாட்டி ரொம்ப சாதாரணமா, என் பேரன் சின்ன பையன் சார், அவனுக்கு புத்தி சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. போலீஸ் முத்துக்கிட்ட கேட்டப்ப, ஆமா சார், எனக்கு புதையல் கிடைச்சது, அன்னைக்குதான் பணியார மலை கூட பேஞ்சுதே, ஓனா முதலாளி தான் கொடுத்தாரு அப்படின்னு சொன்னதும் போலீஸ்காரங்க சிரிச்சுக்கிட்டே, இவன் ஒரு பைத்தியக்காரன் தான் போல அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிட்டாங்க. அதுக்கப்புறம் பாட்டியும் முத்துவும் அந்த புதையலை வச்சுட்டு தங்களுக்கு தேவையான ஒரு நிம்மதியான வாழ ஒரு வீடு கட்டிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம நல்ல உடையும் 3 வேளை நல்ல உணவும் சாப்பிட்ற மாதிரி அந்த புதையலை வச்சு அவங்க நிம்மதியா தங்களோட கடைசி வாழ்நாட்களை வாழ்ந்துட்டு இருக்காங்க. பாட்டி முத்துவுக்கு ஒரு நல்ல எதிர்காலமும் அமைச்சு கொடுத்துட்டாங்க. எல்லா உண்மையும் எல்லா இடத்துலயும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஆபத்தான சூழல்ல மௌனத்தை காட்டிலும் புத்திசாலித்தனமான தந்திரமே நம்ம காப்பாத்தும். அதனால அறிவு கூர்மையும் சமயோஜித புத்தியும் ஆபத்து காலத்துல நம்மள கண்டிப்பா காப்பாத்தும். இன்னும் நிறைய ஸ்டோரிக்கு கதை நோவா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.